என் அன்பு சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு அழகான நாள் பார்த்தீங்களா? நம்முடைய அம்மாக்களுடைய ஒரு சாக்ரிஃபைஸ ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு நாள். நிச்சயமா அம்மாக்கள்னா சாதாரணம் இல்லைங்க. உதாரணத்திற்கு இந்த புயலை கண்டு எல்லா பறவைகளும் ஓடி ஒளிந்து விடும். ஆனால் கழுகு மட்டும் அந்த புயலை கிழித்து கொண்டு மேலெழும்பி அந்த புயலையே தனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி பறக்கும் பாருங்களேன். அதுதான் அம்மாக்கள். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31:28 30 வசனங்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருப்பதுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இப்படி புகழப்படுகிற ஸ்திரீகள் யாரு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகள். ஆண்டவரும் புகழுவார், குடும்பத்தாரும் புகழுவார்கள். பிள்ளைங்க சொல்லணும், அம்மா உங்களை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளவு பொறுமசாலியாக இருக்கிறீர்கள், எவ்வளவு அழகாக குடும்பத்தை நடத்துகிறீர்கள், எப்படியெல்லாம் எங்களை போஷிக்கிறீர்கள், தவறுகள் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் அட்வைஸ் பண்றீங்க, நாங்கள் இப்பொழுது உயர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள் தான், உங்களுடைய ஜெபம் தான், உங்களுடைய வாழ்க்கை தான், நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல் என்று சொல்லி பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்று சொல்லணும். முதல்ல எங்க இருந்து சாட்சி வரணும் தெரியுமா? குடும்பத்திலிருந்து தாங்க வரணும். அதுக்கப்புறம் தான் வெளியில ஊழியம் எல்லாம். குடும்பத்தையே கவனிக்காம ஊழியம்னு ஓடுகிற சகோதரிகளும் உண்டு பாருங்களேன். முதலாவது குடும்பத்தை கவனித்து விட்டு அதுக்கு அப்புறம் தாங்க ஊழியம் எல்லாமே. வெளியில எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா குடும்பத்துல இருந்து தான் முதல் அப்ரிசியேஷன் வரணும் பாருங்களேன். அடுத்து கணவன் சொல்லுவாராம், நிறைய பெண்களை பார்த்துட்டேமா இந்த உலகத்துல, நிறைய பெண்கள் குணசாலிகளா இருப்பதுண்டு, சரிதான், ஆனா நீயோ அவர்கள் எல்லோரிலும் மேம்பட்டவள் என்று சொல்லணுமா, புகழணுமா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுங்க, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். ஆண்டவருக்கு பயந்துட்டோம்னா குடும்பத்தை அழகா கட்டுவோம், சீரா கட்டுவோம் பாருங்களேன். அப்படி கர்த்தருக்கு பயந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தாரால புகழப்பட்டு ஆண்டவரால புகழப்படுகிற உங்களை கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முன்மாதிரியான 3 தாய்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஒன்று, விசுவாசத்தோடு தன் பிள்ளையை விசுவாசியாக வளர்த்த ஒரு தாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. உன்னை நான் வாழ்த்துகிறேன், உனக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? உன்னிலே ஒரு மாயமற்ற விசுவாசத்தை பார்க்கிறேன். இந்த விசுவாசம் வேற யார்கிட்ட இருந்தும் வரல, உங்க பாட்டிட்ட இருந்தும் உங்க அம்மாட்ட இருந்தும் வந்துச்சுன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 1:4 வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது பாருங்களேன். பிள்ளைங்களை விசுவாசத்திற்குள்ளாக வளர்க்கிற ஒரு பொறுப்பு அம்மாக்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய நடை, உடை, பாவனை, வாழ்க்கையெல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க. நீங்க எப்படி கணவனோடு நடந்து கொள்ளுகிறீங்க, குடும்பத்துல நடந்து கொள்ளுகிறீங்க, வெளியில நடந்து கொள்ளுகிறீங்க, வீட்டுக்குள் எப்படி நடக்கிறீங்க, வெளியே எப்படி நடக்கிறீங்க, எல்லாவற்றையும் கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா பிள்ளைங்க கவனித்து கொண்டு இருப்பார்கள். அப்படின்னா நம்ம எப்படி நடக்க வேண்டும்? உங்க குழந்தைங்களை விசுவாசத்திற்குள்ளாக நீங்க வளர்க்க வேண்டும் பாருங்களேன். அடுத்து, ஒரு பெண் மலையில ரெட்டு புடவையை விரித்து கொண்டு, ரெட்டு எதற்காக விரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெட்டு புடவையை விரித்து கொண்டு மலையிலே ஒரு தாய் கதறிக்கொண்டிருக்கிறார் பல மாதங்கள். எதற்காக என்றால் தன்னுடைய பிள்ளைகளை தூக்கிட்டு கொன்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைங்களை அடக்கம் பண்ணவில்லை. மழையோ வெயிலோ பறவைகளோ மிருகங்களோ தம் பிள்ளைங்களை தீண்டக்கூடாது என்று பல மாதங்கள் மலையிலே உட்கார்ந்து ஒரு தாய் கதறி 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 கொண்டிருக்கிறாள், காத்து கொண்டிருக்கிறாள். இந்த கதறல் தாவீது ராஜாவுக்கு எட்டுகிறது. தாவீது ராஜா என்னன்னு கேட்கிறாரு. அப்போ தம் பிள்ளைங்களை அடக்கம் செய்வதற்காக ரிஸ்பா என்கிற ஒரு பெண் ரெட்டை விரித்து கொண்டு கதறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது.
இந்த தாயின் கதறல், பல மாதங்களின் கதறல், ரிஸ்பாவின் கதறல் தாவீது ராஜாவுக்கு எட்டி பிள்ளைங்களை இறக்கி கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ண உத்தரவு பிறப்பிக்கிறார். நீங்கள் வாசித்துக் கொள்ளவும் 2 சாமுவேல் 21:1 உங்க கதறல் என்ன? உங்க பிள்ளைங்களை குறிச்சு அவள் இறந்து போன சடலங்களுக்காக கதறினாள். நீங்க எதற்காக கதறி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பிள்ளைங்களின் எதிர்காலத்துக்காக, பிள்ளைங்க கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், நல்ல படிப்பு வேணும், பிள்ளைங்க நல்வழியில நடக்கணும் என்று நீங்க கதறினீங்கன்னா அந்த தாயின் கதறல் ராஜாவுடைய காதுகளிலே கேட்கும். உங்க ராஜாதி ராஜாவுடைய காதுகளிலே கேட்டு எப்படி தாவீது ராஜாவுக்கு ரிஸ்பாவின் கதறல் கேட்டதோ அதுபோல உங்கள் கதறலும் கேட்கும். ஆனா நீங்க இடைவிடாம தேவனுடைய சமூகத்துல, ராஜாவின் சமூகத்துல கதறி ஜெபித்து பாருங்களேன், பிள்ளைங்கள்ட்ட ஒரு பெரிய விடுதலையை நீங்க பாப்பீங்க. அடுத்து மோசேயின் தாய், ராஜகட்டளை இருந்துச்சுங்க, ராஜாவுக்கு பயப்படல, தம் பிள்ளைய வாழ வைக்கணும், உசுரோட வாழ வைக்கணும், வாழ்வு கொடுக்கணும், காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் மோசேயின் தாயிடம் இருந்தது. எவ்வளோ பெரிய மெய்ப்பனாக ஆண்டவர் மீண்டும் மோசேயை கொண்டு வந்ததற்கு காரணம் மோசேயின் தாய். நீங்க கூட நம்பிக்கையை இழக்காம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்தாலும் சரி, நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக நீங்க திறப்பத்தில் நிற்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மறுபடியும் ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ.